மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். இவங்க வேற திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை மீறி எப்படி போறது? மேடம் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். எப்படி போவீங்க? சரிங்க மேடம். கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்ருதி. நான் பாத்துக்கிறேன் மேடம். டைம் ஆயிடுச்சு அண்ணி. பாத்தியா மகேஷ், பூங்கொடி எப்படி போறதுன்னு திணறா. ஆனா உன் பொண்ணு போகலையான்னு கேக்குறா. அவ நம்மளை விட டென்ஷனா இருப்பா போல இருக்கு. நடக்கிறத தானே சொன்ன. இப்போதான் ஏதோ நல்ல ஐடியாவா கொடுத்தியேன்னு உன்னை நினைச்சு லைட்டா பெருமைப்பட்டேன். உன் புத்தியை காமிக்கிறல்ல. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனி. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏமா, எங்கம்மா கிளம்பிட்ட? கோயிலுக்கு. உனக்கு என்ன ஞாபகம் மறதியா? உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினெல்லாம் மறந்து போச்சா? ஐயோ மேடம், நீங்க சொன்னதை நான் மறப்பேனா? இது வேற கோவில், வேற சாமி, வேற ஏரியா. ஆனா உன் நோக்கம் ஒண்ணுதானே. பாத்தியா மகேஷ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ்னா போலீஸ் தான். என்ன மேடம் நீங்க? உங்களை மீறி நான் போய் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியுமா? எனக்கு வீட்ல வேலை இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புறேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களும் கூட வாங்க. உன் பின்னாடியே சுத்தணும்னு மேலதிகாரி என்ன அனுப்பல. உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படியே கோயிலுக்கு போறதா இருந்தா அப்புறமா நான் சொல்றப்ப போ. அப்புறமா போனா அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருமே, என்ன பண்றது? இந்த பாருமா, நீ பொண்ணுங்கிறனாலதான் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, அதை மீறி ஏதாவது பண்ணி தண்டனை அனுபவிக்காத. இப்பதானே மேடம் கைது பண்ணல, என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் போக விட மாட்டேங்கிறீங்களே. நான் வேற கோயிலுக்கு தானே போறேன்னு சொன்னேன். அப்புறமா கோயிலுக்கு போனா நடைய சாத்திடுவாங்க மேடம், சாமி கும்பிட முடியாது. மா, இங்க இருந்துகிட்டே என்ன வேணாலும் பண்ணு. பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க கும்பிட்டுக்க. இத பாருமா, உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். நீ என்ன மீறி எப்படியாவது போலான்னு நினைச்சு போயிட்டீனா மேலதிகாரிங்க என்ன கேள்வி கேட்பாங்க. என் வேலைக்கு ஆபத்தாயிடுமா. அது மட்டும் இல்ல, எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன நம்பிதான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பழி வாங்கிடாதம்மா. உன் ஆதங்க எனக்கு புரியுதுமா. ஆனா நான் போட்டிருக்க உடுப்புக்கு என்ன உண்மையா இருக்க விடு. நான் போலீஸா மட்டும் இத சொல்லல, உனக்கு ஒரு சகோதரியா சொல்றேன். நீ நடந்துக்கிறத வச்சுதான் நான் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. போய் உக்காரு. போமா. நல்ல வேலையா போலீஸ் வந்தாங்க. இனிமே அவளே போக நினைச்சாலும் அதை போலீஸ் பார்த்துக்கும். நம்ம செய்யணும்னு நினைக்கிறத போலீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பூங்கொடி நிச்சயதார்த்தம் நடக்கிற கோவிலுக்கு போகவே முடியாது. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவும் முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சு. அந்த சிவசாமி மகனுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கும். எதிரியோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு சந்தோஷப்படுற ஆளு நாமளாதான் இருப்போம் இல்லையா மகேஷ்? உண்மையதானே சொல்றேன். சிவசாமி நம்ம விரோதி, அவன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா பாரு, இன்னைக்கு அவன் ஜெயிக்க போறான். அவன் வெற்றியை நாமளும் கொண்டாடுறோம். அக்கா, இந்த மகேஸ்வரி அப்படி நினைச்சிடாத. அவன் என் பொண்ணை பத்தி தப்பா பேசினது என்னால என்னைக்கு மறக்கவே முடியாது. தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அவசர தேவைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு தேவை அந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். அவசர தேவை என் பொண்ணு ஸ்ருதி பூங்குடிய வெறுக்கணும். நான்
நினைச்சது நடந்தா பூங்குடியும் சும்மா விட மாட்டேன், இந்த சிவசாமியையும் சும்மா விட மாட்டேன். இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டா ஸ்ருதி செத்து போயிடுவேன்னு சொன்னால, இப்ப நான் என்னோட முழு கவனத்தையும் ஸ்ருதி மேலதான் வைக்கணும். அந்த பைத்தியக்கார பயலுக்காக என் பொண்ணு உயிரை விட்டுறக்கூடாது. ஸ்ருதிக்கு அந்த பயலோட நினைப்பே வராத மாதிரி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசி. அதான் அவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே உன் மக, அவளை எப்படி மறக்க வைக்க போற? இங்க இருந்தாதானே அவன் அவளை நினைச்சிட்டே இருப்பா. ஆமா, அவளை இங்கேயே இல்லாம ஆக்கிட்டா? நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. ஸ்ருதி இந்த வீட்டுல இருந்தாதானே பூங்குடி ஏதாவது பண்ணி ஸ்ருதி மனசை மாத்த நினைப்பா. நிச்சயம் மட்டும்தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணம் இருக்கு. அதை என் உசுர கொடுத்தாவது நடத்த விட மாட்டேன்னு ஸ்ருதியை ஏமாத்தி அவளை கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைப்பா. ஸ்ருதி அந்த ஊர்லயே இல்லாத மாதிரி பண்ணிட்டா எப்படி? புரியலையா? சத்தியமா புரியல. அவ இந்த வீட்டை விட்டு வருவாளா? அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. அதுக்காக அவளை விட்டுற முடியுமா? எப்படியாவது வர வைக்கணும். அதான் எப்படின்னு கேக்குறேன். கொஞ்சம் யோசிக்க விடு. ரஞ்சிதோ, எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் வர்றீங்களா? நான் அப்பவே வந்துட்டேன். நீ பாக்கலையா? பெரியவளுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்குதான் ஊருக்கு போறாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி. மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அடுத்து சின்னவளுக்கு அவங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளை இருக்கிறதா பெரிய மாப்பிள்ளை சொல்லிட்டு போனாரு. நேரம் வந்தா அவங்களுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே. வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன பண்ண போறோம்? யார் யாருக்கு எங்க எங்க எழுதி வச்சிருக்கோ அதுபடி தானே நடக்கும். அதுவும் நல்லதுதான். ஆமா, பூங்குடி வரலையா? அவளா மாப்பிள்ளை? என்ன தயக்கம்? அவ இனிமேல் வரமாட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஏம்மா, அவ வரமாட்டாம்மா. அவளை தலைமொழிக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல போனா அவ செத்து போயிட்டா. இப்ப எனக்கு இருக்கிறது 2 பசங்க மட்டும்தான். வேற யாருமே எனக்கு பிள்ளைங்க இல்ல. இனிமே வந்தீங்கன்னா அவளை பத்தி விசாரிக்காதீங்க. வந்து பையனை வாழ்த்துனீங்களா, சந்தோஷமா போங்க. அவளை பத்தி விசாரிக்காதீங்க.